எப்பவும் தன்னிலை மாறாமல் ஒரே இடத்துல உன்னதமான பதவியில் இருந்து நிறைய வழி தெரியாமல் தவிச்சு போனவங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிற துருவ நட்சத்திர பற்றி கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். துருவன் எப்படி துருவ நட்சத்திரமாக மாட்டாரு பார்ப்போமா? அழகான எழில் கொஞ்சம் நாட்டோட அரசனா உத்தமபாதன் அப்படின்னு ஒரு ராஜா ரொம்பவும் நல்லா ஆட்சி புரிந்துட்டு வந்தார். அவருக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி பேர் சுனிதா, இரண்டாவது மனைவி பேர் சுருஷி. இந்த சுனிதைக்கு பிறந்தவங்க தான் துருவன். இரண்டாவது மனைவியான சுருஷிக்கு பிறந்தவர் உத்தமன். இந்த உத்தமபாதன் அப்படிங்கிற ராஜாவுக்கு தன்னுடைய முதல் மனைவியை காட்டிலும் இரண்டாவது மனைவி மேலே தான் ரொம்பவும் அன்பு ஜாஸ்தி. அவங்களோட தான் நேரம் செலவிடுதலும் அவங்க சொல்படி தான் நடக்கிறதா இருந்தார். முதல் மனைவியான சுனிதை ரொம்பவும் தனிமைப்படுத்தப்பட்டாருன்னே சொல்லலாம். ரொம்பவும் சொல்லற்கரிய துக்கத்தை அவங்க சந்திக்க நேரிடுச்சு. அவங்களுக்கு ரொம்பவும் மனசு கஷ்டமாக இருந்தது. அவங்களுடைய அந்த நிலைமைனாலையும் என்னவோ தெரியலை, அவருக்கு பிறந்ததால் துருவன் அப்படிங்கிறவரும் தன் தந்தையால் கவனிக்கப்படவே இல்லை. இதுவே இரண்டாவது மனைவியான சுருஷியோட மகன் உத்தமனுக்கு ராஜபோக வாழ்க்கை. அரசர் மகன்னா எப்படி இருக்கும், இளவரசர் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எல்லா கவனிப்பும் ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை கிடச்சிதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த துருவனை அந்த மாதிரி வளர்க்கப்படலை. அவர் தன்னுடைய அம்மா தான் உலகம் அப்படின்ட்டு அம்மா கூட தனிமையிலே இருந்தார். கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் அரசவையில் ராஜா உத்தமபாதன் இருந்தார். அப்போது அவருடன் அவருடைய இரண்டாம் மனைவி சுருஷி இருந்தாங்க. உத்தமனும் துருவனும் அரசவைக்குள்ளே போகிறாங்க. போனதும் அப்பாவை பார்த்ததும் உத்தமன் ரொம்பவும் ஆசையாக ஓடி போயிட்டு ராஜா மடியில் ஏறி உட்காந்துக்கிறார். அப்பா தானே ராஜாவாக இருந்தாலும். ஆனால் இதே நிலைமையை துருவனால் பண்ண முடியல. ஒரு தயக்கம். ஏன்னா இது வரைக்கும் ராஜா அந்த உரிமையை தந்ததில்லைன்னு தான் சொல்லணும். ஒரு தயக்கத்தோடைய தன்னுடைய தந்தை கிட்ட போகிறாரு. போய் ஏறி உட்கார முயற்சி பண்ணுறாரு. ஆனால் ராஜா அவ்வளோவா கண்டுக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். இதை பார்த்த இரண்டாவது மனைவியான சுருஷி ஏளனமாக சிரித்தாங்க. அவங்களுக்கு அது குழந்தை மனசு கஷ்டப்படுதே அப்படிங்கிற எண்ணமெல்லாம் கொஞ்சம் கூட இருந்த மாதிரியே தெரியல. அவங்க சொல்கிறாங்க, நீ என்னதான் ராஜாவோட பிள்ளையாக இருந்தாலுமே நீ என்னோடய வயிற்றில் பிறந்திருந்தேன்னா உனக்கு கிடைக்க வேண்டிய சகலமும் உனக்கு கிடச்சிருக்கும், எல்லா உரிமைகளும் உனக்கு கிடச்சிருக்கும். நீ ஆனால் என்ன பண்ணிட்ட, அந்த சுனிதையோட வயிற்றுல எல்லாம் பிறந்துட்ட, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஏளனமாக எள்ளி நகையாட்டினாங்க. கொஞ்சம் ரொம்பவுமே வருத்தமாகிட்டார் துருவன் அந்த சின்ன வயசுலேயே. உடனே அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் வருத்தத்தோட அழுகையோடு போய் நிற்கிறாரு. அப்போது சுனிதி சொல்கிறாங்க, ஆமாம்ப்பா, என்ன பண்ணுறது, நீ என் வயிற்றில் பிறந்துட்டதுனால உனக்கு இந்த கஷ்டம், என்னை மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்புறம் துருவனுக்கு சொல்கிறாங்க, ஏன்னா சுருஷி ஒரு வார்த்தையும் கூட சொல்லியிருக்காங்க, இந்த அரியணையில் ஏறுற பாக்கியம் என்னோட மகன் உத்தமனுக்கு தான், உனக்கு கிடையாதுன்னு வேற சொல்லி அனுப்பியிருக்காங்க. குழந்தை அப்படின்னாலும் இந்த வார்த்தை புண்படுத்திடுச்சு. ஏன்னா இளவரசன் இல்லையா. போகிறாங்க அம்மா கிட்ட இப்படி கேட்டதும் அவங்க அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, சுனிதையும் துருவன்கிட்ட, நீ எதுக்கும் ஆசைப்படாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அப்படி இல்லையா, உன்னுடைய மாற்றாந்தாய் சொன்ன மாதிரி நீ அந்த இதுக்கெல்லாம் ஆசைப்படாத. உன் சொந்த முயற்சியில் உனக்கு என்ன ஆகணும், ஒரு உன்னதமான நிலை அடையணுமா, உனக்கு என்ன ராஜபோக வாழ்க்கை வேணுமா, எல்லாத்தையும் உன் சொந்த முயற்சியில் நீ எடுத்துக்கோ அப்படி துருவனோட அம்மா சுனிதை சொல்லிடுறாங்க. அம்மா சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்ட துருவனும் உடனே காட்டுக்கு போகிறாரு. காட்டுக்குள்ளே 7 முனிவர்களை பார்க்குறாரு. ஆமாம், சப்த ரிஷிகளை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவங்கக்கிட்ட வணக்கம் சொல்கிறாரு. அவங்களுக்கு புரியல, என்ன இந்த சின்ன வயசு இந்த குட்டி சிறுவன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் துருவன் கேட்குறாரு, நான் இது வரைக்கும் யாருமே அடையாத உன்னத நிலையை அடையணும், சிறப்பான நிலையை அடையணும், அதுக்கு எனக்கு வழியை சொல்லுங்கன்னு. சப்த ரிஷிகள் சொன்ன ஒரே வழி, நீ விஷ்ணு பகவானை நோக்கி தியானம் பண்ணு, உனக்கு நீ நினைத்த மாதிரியே உன்னதமான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே யமுனா நதிக்கரையில் இருக்க மதுவனத்துக்கு போகிறாரு துருவன். நாட்கள், மாதங்கள், வருடங்கள் ஆகுது. ஒரு உறுதியான கடினமான தவத்தை மேற்கொள்கிறாரு. பூமி, மலை, கடல் எல்லாமே ஒரு அதிர்ந்தே போயிடுது அவரோட தவ வலிமையால். தேவர்களுக்கெல்லாம் பயம், இப்படி கடுமையாக தவம் இருக்காரே, ஒருவேளை நம்ம பதவிக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க,
பூதகணங்களை அனுப்பி கொஞ்சம் தொந்தரவு செய்ய சொல்கிறாங்க. அவருக்கு பாதிப்பில்லாத தொந்தரவுகளாக கொடுக்குறாங்க. இப்போ குழந்தை இல்லையா, மிருகங்களோட சத்தம் கேட்டால் பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய மிருகங்கள் கத்துற மாதிரியெல்லாம் அசரவே இல்லை துருவன். அப்புறம் பூதங்கள் வந்து ஒன்று சாப்பிட்டுட போகிறேன் அப்படின்னு ஆக்ரோஷமாக சொல்கிற மாதிரி அதுக்கும் துருவன் அசையவே இல்லை. அப்புறமா சுனிதை வந்து அவங்க அம்மா சுனிதை துருவனோட அம்மா வந்து அழுதுகிட்டே, அப்பா நீ என்னுடைய ஒரே மகன், அம்மா உயிரோடு இருக்கணும்னு நினச்சேன்னா அம்மாவை வந்து காப்பாற்றுப்பா, இந்த தவத்திலேருந்து எழுந்து வா அப்படின்னு அம்மா கண்ணீரோடு கூப்பிடுற மாதிரி, அம்மா தானே உலகம், நீ எழுந்து வரலைன்னா நான் உயிரை விட்டுடுவேன்னே சொல்கிறாங்க. அதாவது அம்மா சொல்லலை, அம்மா உருவத்தில் இருந்த மாயையான பூதகணங்களோட ஏற்பாடு அது. உடனே அதுக்குமே அசரலை, வருடக்கணக்காக தவம் தொடருது. உடனே என்ன ஆகுது, இந்த தேவர்கள் எல்லாம் போயிட்டு விஷ்ணு பகவான்கிட்ட முறையிடுறாங்க, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு ஆபத்துனாலும் யார்கிட்ட போவாங்க, விஷ்ணு கிட்ட தானே. போயிட்டாங்க. விஷ்ணு பகவான் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படுற மாதிரியெல்லாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல, அவன் விரும்புகிற வரமே வேறு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துருவன் முன்னாடி காட்சி கொடுக்குறாரு. விஷ்ணுவை பார்த்த ஒரு பக்தி இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு எந்த வரமும் வேணாம், உங்ககிட்ட கிடச்ச இந்த சரணாகதியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு விஷ்ணு பகவான் சொல்கிறாரு, நான் உனக்கு காட்சி கொடுத்துருக்கேன், அந்த வரம் வந்து வீணாக போகக்கூடாது, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு என்கிட்ட கேளு அப்படின்னு விஷ்ணு பகவான் சொல்கிறார். உடனே துருவனும் சொல்கிறாரு, எனக்கு உன்னதமான நிலை வேணும். இந்த மாதிரி எதனால் இந்த நிலை வந்தது? அவர் சொல்கிறாரு, தன்னுடைய மாற்றாந்தாய் சுருஷி இந்த மாதிரி என்னை பேசிட்டாங்க, நான் ராஜாவோட மகன், அந்த அகந்தையில் பேசலை, ராஜா எனக்கு அப்பா தானே, அவர்கிட்ட நான் பாசமாக இருந்ததே கிடையாது. இதுக்கும் மேலமா என்னுடைய மாற்றாந்தாய் வந்து சுருஷி என்னை கொஞ்சம் எள்ளி நகையாடி ஏளனமாக பேசிட்டாங்க. அவங்க மகன் உத்தமனுக்கு தான் ராஜாவோட வாரிசு அப்படிங்கிற அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்பவும் வருத்தமாயிட்டேன் அப்படிங்கிறத சொல்லும் போது மகாவிஷ்ணு சொல்கிறாரு, இந்த நிலை, அதாவது இப்போ ராஜாவோட பிள்ளையா நீ எதுக்கு பிறந்தன்னு தெரியுமா? போன ஜென்மத்தில் நீ ஒரு சாதாரண அப்பா அம்மாவுக்கு, அதாவது ஒரு சாதாரண மக்களாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மகனாக பிறந்து தன்னுடைய கடமையை சிறப்பாக ஆற்றிட்டு வந்திருக்காரு. அப்பா அம்மாவுக்கு மதிப்பு மிக்க மரியாதை கொடுத்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்திருக்காரு. அந்த சமயத்தில் துருவனுக்கு போன ஜென்மத்தில் ஒரு ராஜாவோட பையன் இளவரசனோட நட்பு பாராட்டியிருக்காரு. அவரோட சுகபோக வாழ்க்கையை பார்த்து போன ஜென்மத்தில் அவர் ஆசைப்பட்டிருக்கார், ராஜாவோட பையன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு அவர் சாமிக்கிட்ட வேண்டியிருக்கார், எனக்கு ராஜா மாதிரி வாழ்க்கை வேணும், அந்த மாதிரி அந்தனோட பையனாக தான் இந்த ஜென்மத்தில் ராஜாவோட மகனாக நீ பிறந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை துருவன் கேட்ட மாதிரி உன்னதமான நிலை, எல்லா சப்தரிஷி மண்டலம், உலகங்கள், இந்த தேவர் உலகங்கள் எல்லாத்துக்கும் மேலே துருவ நட்சத்திரமாக எப்பவும் நிலையாக ஒளி வீசிக்கிட்டே இருக்க துருவ நட்சத்திரமாக உனக்கு ஆசி வழங்குறேன் அப்படின்னு என்றுமே அழியாமல் ஒளி மங்காமல் ஒரே இடத்துல இருந்து ஒளி காட்டும் துருவ நட்சத்திரமாக ஆயிட்டாரு துருவன். கூடவே தன்னுடைய தாய் சுனிதையும் ஒளி வீசும் நட்சத்திரமாக மாறுவாங்கன்னு ஆசி கொடுத்தாங்க. இன்றைக்கு வரைக்குமே கப்பலில் போகிறவங்களுக்கும் சரி, வழி மாறினவங்களுக்கும் சரி, ஒரு வழிகாட்டியாக ரொம்பவும் உறுதுணையாக இருக்கிறது நம்ம துருவ நட்சத்திரம் தான். அவரை போலவே உறுதியாக இருந்து வாழ்க்கையில் வளம் பெறுவோம் நண்பர்.